நாகை மாவட்ட மீனவர்கள் 24 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலை கண்டித்து வேதாரண்யம் கீழ்வேளூர் தாலுகா மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜாஜி. ராஜாஜி, தற்போது மீனவர்கள் எத்தனை பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது? மாவட்டம் அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம், திருதூர், ஆறுகாட்டுத்துறை ஆகிய 5 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 5 படகுகளில் கடந்த 2ஆம் தேதி 24 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்ற போது 2ஆம் தேதி இலங்கை கடற்கொள்ளையர்களால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கீழ்வேளூர் வேதாரண்யம் தாலுகாவை சேர்ந்த 18 மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று 3வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். திருதூர், வெள்ளப்பள்ளம், ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பைப்பர் படகு மற்றும் நாட்டு படகுகளை மீனவர்கள் கரையோரம் நிறுத்தி மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உட்பட்ட படகுகள் மீனவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் லட்சக்கணக்கான மீன்பிடி உபகரணங்களையும் பொருட்களையும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று 3வது நாளாக மீன்பிடிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலதிக விவரங்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.